இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, இடமும் இருக்கு, ம் ஆனாலும் கட்டணும்னு நினைக்கும் போது கட்ட முடியல. அதுக்கான காரணம் என்னங்கிறது தெரியலங்கிற கேள்விகளோட நிறைய பேர் வர்றாங்க. இது பொதுவாகவே இந்த திட்டமிடுதலை செயல்படுத்துறதும் வெவ்வேறு நிலையாக இருக்கும். ம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் எனக்கு சொந்த ஊரில் வீடு கட்டலாமா? எப்படி பணம் வச்சுருக்காங்க, வீடு ம். கட்ட முடியாதுன்னு சொல்கிறவங்க. நீங்கள் ம். என்ன எழுதி ஜாதகம் நீங்கள் ஜாதகத்தை படி நீங்கள் சொல்லுங்கள். சார் அஸ்வினி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், எங்கள் சொந்த ஊரில் வீடு கட்ட மாட்டேன் சார், வீடு கட்டணும் கையில் பணம் வச்சுருப்பாங்க, வீடு கட்ட மாட்டேன். இதெல்லாம் ஒரு லாஜிக். ம். ஆனால் நீ ஆச்சரியமாக என்ன விஷயம் பாருங்கள், சொந்த ஊரில் வீடு கட்டலாமா? ம். வளர்ந்ததுன்னு ஒரு ஊர் இருக்கும். ம். அதாவது சொந்த ஊர் இப்போ உதாரணமாக நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் பழக்கரோட்டை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான். நாங்கள் தாத்தா முன்னோர்கள் முப்பாட்டம் 3 தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கு முன்னாடி வந்தது. ம். அதுக்கு மேலே தான் எங்கள் ஊர் வந்து வேதாரண்யத்தை பார்த்தா திரடாருங்கிற கிராமம். ம். இப்போ நான் அந்த ஒரு எங்கள் ஊர் இப்போ திரடாருன்னா திரடார். இப்போ திரடாரில் நான் வந்து வீடு கட்டுறதா, ம். இல்லை நான் கொஞ்சம் நாள் வளர்ந்தது பட்டுக்கோட்டையில் வீடு கட்டுறதா, இல்லை எனக்கு தஞ்சாவூர் பிடிக்கும், தஞ்சாவூரில் எனக்கு இடம் வந்து வாங்கி வீடு கட்டலாமா, ம். இல்லை எனக்கு ஏன்னா ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு நான் மெட்ராஸில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாமா, இல்லை நம்ம வந்து செட்டில்மெண்ட் வந்து வெளிநாட்டெலாம் செட்டில்மெண்ட், இப்படி ஏதோ ஒரு காரண காரியங்கள் இருப்பேன். ம். இப்படி ஒரு ஒரு இது இது ஜாதக ரீதியாக பேசுகிறது ஒரு பக்கம், அது ஒரு ம். நட்சத்திரங்கள், ராசிகள், கண்டிப்பா. கிரக அமைப்புகளை சொல்கிறது வேற. இப்போ நம்ம சொன்னோம்ல, கேதுவோட நட்சத்திரமோ ராகுவோட ம். நட்சத்திரம் போணுச்சுன்னா ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பின் முரணான மாற்றி மாற்றி அவர்களுடைய முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ம். சார் இன்னைக்கு சூப்பராக எடுத்தலாம் சார் முடிவு அப்படின்னு. இன்னைக்கு சார் எனக்கு மக நட்சத்திரம் போகுது. மக நட்சத்திரத்தில் வீடு கட்ட தங்க மாட்டான், அவ்வளோதான் விஷயம். நீ பணம் இருக்கும், இடம் இருக்கும், வீடு கட்ட முடியாது. ம். கட்டினாலும் தங்க மாட்டார்.